ஒரு வீடு வாங்க போகிறோம், ஒரு ஃப்ளாட் வாங்க போகிறோம், இல்லை காலி இடம் ஏதாவது வாங்க போகிறோம் அப்படின்னா பெரிய அளவில் பணம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய பணத்தை நம்ம செலவு பண்ணியிருக்க மாட்டோம் அதுக்கு முன்னாடி. அப்போது ஒரு லோனுக்குன்னு போட்டு எடுக்கிறோன்னு வைங்களேன், நிறையா ஏகப்பட்ட லட்சங்கள் கடன் வாங்க வேண்டியது வரும். இவ்வளோ கடன் வாங்குறதா, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ கடன் வாங்கினது இல்லையே அப்படிங்கிற ஒரு பயம் வரும். இந்த கடனை நம்ம எதை வச்சு கட்ட போகிறோம்? நம்ம இருக்கிற வேலையை நம்பி கட்ட போகிறோம். அப்போ இந்த வேலை நல்லா ஓடுமா, நிலைச்சு நிற்குமா, இல்லை இடையில எதுவும் பஞ்சாயத்து ஆயிருமா, அப்போ நம்ம சொத்து வாங்கி நஷ்டப்பட வேண்டியது வந்துருமாங்கிற மாதிரியான நிறைய பயம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த முதல்ல வீடு வாங்குறவங்களுக்கு அல்லது சொத்து வாங்குறவங்களுக்கு. வீடு கட்ட ஆரம்பித்தாலும் இப்படித்தான், இந்த பஞ்சாயத்து தான். ஏன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய கடனை அப்போ படுவாங்க. அப்போ ரொம்ப யோசிப்பாங்க. இப்போ இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஜாதகத்தில் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியும் சார். லக்னத்துக்கு 12ஆம் இடத்ததிபதி அவரோட சம்பந்தப்பட்ட தசை அல்லது புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. லக்னத்துக்கு 12ஆம் இடத்ததிபதி நடக்கிற தசையோட சம்மந்தப்படுது அல்லது புத்தியோட சம்மந்தப்படுதுன்னா நீங்கள் தைரியமாக வீடு வாங்கிடலாம், சொத்து வாங்கிடலாம், கடனை வாங்கிடலாம் சார், கடன் கட்டிடுவீங்க. ஆனால் அதே இது அந்த 12ஆம் இடத்ததிபதி வக்ரமாக இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அப்படி வக்ரமாக இருந்தால் ராகு அது கனெக்ட் ஆனால் அது நிறைய காம்ப்ளிகேஷன், அதை விட்டுருங்க, நம்ம சிம்பிளாக எடுத்துக்கிடுவோம். தசை நடத்தக்கூடிய கிரகம் அல்லது புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தோட 12க்கு அதிபதி தொடர்பாகுது அல்லது 12ஆம் இடத்ததிபதியே தசையும் புத்தியும் நடத்திட்டு இருக்காரு அப்படின்னா நீங்கள் ஊக்கமாக கடன் வாங்குங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க, சொத்து வாங்கிடலாம்.